கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஆமென். இந்த வருஷம் 2026 அதாவது தயங்கி தயங்கி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்கிறது அல்ல. இந்த 2026 ஆண்டு இஸ் நாட் a year of spiritual maintenance. ஏதோ மேனேஜ் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், இல்ல. இட்ஸ் a year of spiritual significance. அற்புதமா ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிற ஒரு ஆண்டு. ஆமென். இட்ஸ் a year of movement. அதாவது முன்னேறி செல்லுகிற ஒரு ஆண்டு. இட்ஸ் a year of momentum and manifestation. தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஒரு ஆண்டு. ஆமென். இந்த ஆண்டின் துவக்கத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் நம்மை நினைப்பூட்டுகிற காரியம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் ஒரு புதிய காலத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு புதிய கோணத்திலே ஒரு புதிய அளவில் நமக்கு விசுவாசம் வேண்டும். Every time you enter into a new season, it demands a new level of faith. விசுவாசத்திலே பெருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் தருகிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்துக்கும் கர்த்தரை பின்பற்றுகிற, அறிந்து தெரிந்து விடாதபடி ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் தேவை. Every divine promise requires an intentional pursuit. Amen. நாம் சில வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிற அதே செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஜெயத்திற்காக கடந்து செல்லுதல். Crossing for conquest. Crossing for conquest. ஜெயத்துக்காக கடந்து செல்லுதல். உங்களுக்கு தெரியும், கடந்த சில வாரங்களாக ஒரு 5 குறிப்பை நாம் மையமாக வைத்து இந்த தலைப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முதலாவது குறிப்பு ஆபத்தான பாதை, perilous passage. perilous passage, ஆபத்தான பாதை. இரண்டாவது நெருக்கடியான காலம், pressing period. pressing period. மூன்றாவது பிரச்சனையான அழுத்தம், problematic pressure. problematic pressure. நான்காவது வல்லமையான பின்தொடருதல், powerful pursuit. powerful pursuit. ஐந்தாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம், promised possession. முதல் 3 குறிப்புகளை நாம் கடந்த 3 வாரங்களிலே ஏற்கனவே கற்றிருக்கிறோம். இந்த நாளிலே 4வது குறிப்புக்கு நேராய் நாம் கடந்து போவோம். வல்லமையான பின்தொடருதல், powerful pursuit. powerful pursuit. எனக்கு அருமையான சபையாரே, நம்முடைய திருவெழுத்து வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் ரெடியா? First Chronicles chapter 12 and verse 15 நாம் வாசிக்கலாம். யோர்தான் கரை புரண்டு போகிற முதல் மாதத்தில் அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. ஆமென். யோர்தான் கரை புரண்டு போகிற முதல் மாதத்தில் அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற சத்துருக்கள் யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. இந்த செய்தியை கேட்கும் போதே பரிசுத்தாவினர் நம்முடைய ஆவியை அனல் மூட்டி எழுப்புவாராக, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவாராக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஜெயத்துக்கு நேராக நாம் ஓடும்படியாக நம்முடைய கால்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நாம் வருஷத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். The beginning of a year is always symbolic. வருஷத்தின் துவக்கம் என்று சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, தெய்வீக சாத்தியங்களை நமக்கு அளிக்கிறது. ஆமென். அப்ப அந்த புதிய காலகட்டத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், கர்த்தர் வைத்திருக்கிற புதிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் ஏனோ தானோன்னு பிரவேசிக்க முடியாது. ஆமென். அறிந்தே தெரிந்தே தைரியமாக கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற காரியங்களை நாம் தாண்டி, ஹல்லேலூயா, கடந்து போய் ஜெயமாய் விளங்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். It is not just for crossing but to conquer.
வெறும் கடந்து போவது அல்ல, கடந்து போன பிறகு கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிப்பதற்கு வெறும் வாஞ்ச மாத்திரம் இருந்தா போதாது. நான் கானானை அடையணும் அப்படின்னு வாஞ்ச இருந்தா போதாது, வாழ்க்கை இருக்கணும், கர்த்தரை பின்பற்றணும். They did not inherit Canaan by wishful thinking. இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு வாஞ்ச இருக்கிறது. பரிசுத்தமா வாழணும்னு வாஞ்ச, கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கணும்னு வாஞ்ச, கர்த்தரை பயன்படுத்தணும்னு வாஞ்ச, தேவனோட ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும்னு வாஞ்ச. அந்த வாஞ்ச இருந்தால் மாத்திரம் போதாது, வல்லமையான ஒரு பின்தொடருதல் இருக்க வேண்டும். A powerful pursuit. நான் தேவனை விடாமல் தொடர வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பற்றி கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது பரலோக ராஜ்யத்தை குறித்து? இதை தான் நம்ம நாளைக்கு முழுவதும் கற்றுக்கொள்ள போகிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து தான். பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறவர்களுக்கு உண்டு. ஆமென். எல்லாருக்கும் அல்ல. பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் அல்ல. யோவான் ஸ்நானன் காலத்தில் இருந்து இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அவனு சொல்றேன், இது இன்னைக்கு விளங்கலாம், நாளைக்கு விளங்கும். நல்ல யோசிங்க. வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் எங்க இருக்குதா? நமக்குள்ள இருக்கு. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். நிறைய விசுவாசிகளுக்குள்ளே பரலோக ராஜ்யம் இன்னும் வரலன்னு சொல்றேன். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோக ராஜ்யம் உள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். அங்கதான் தப்பு பண்றோம். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோக ராஜ்யம் உள்ள வருகிறது அல்ல. பரலோக ராஜ்யம் உள்ள வரணும்னா ஆண்டவராய் இயேசு சொன்ன உவமானங்களை நாம் அதோட ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ரகசியங்களை நாம் அறியும் போதுதான் பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வரும். ஆமென். அப்ப பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானனின் காலத்திலிருந்து இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப அந்த பரலோக ராஜ்யம் யாருக்குன்னா, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் பாஸ்டர், நான் ஜெபம்லாம் பண்ண மாட்டேன், வேதம்லாம் வாசிக்க மாட்டேன், சபைக்கெல்லாம் வர மாட்டேன், கர்த்தரை ஆராதிக்க மாட்டேன், கர்த்தருக்கு ஆண்டவருக்கு எனக்கு நேரமே கிடையாது, நான் ரொம்ப பிஸியான ஆளு, நான் மற்ற காரியத்தை தான் பார்க்க எனக்கு நேரம் இருக்கு, ஆண்டவரை தேட நேரம் இல்லைன்னு சொன்னா பரலோக ராஜ்யம் நமக்கு கிடையாது. பரலோக ராஜ்யம் யாருக்கு தெரியுமா? சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கு. சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் தாவீதோடு கூட இருந்த யுத்த வீரர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். யுத்த மனுஷர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் யோர்தானை கடந்த அந்த காலகட்டம் எப்படின்னா, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற முதல் மாதம். நாமும் அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். நாமும் இந்த வருஷத்தோட முதல் மாசத்துல தான் இருக்கிறோம். இந்த முதல் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், யோர்தானை வெறுமையாய் கிடக்கிறதல்ல, இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற ஒரு காலகட்டத்திலே யோர்தானை நாம் கடக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த முதல் மாதம்னு சொல்லும்போது தீர்க்க தரிசனமாக ஒரு புதிய ஆரம்பத்தை காட்டுகிறது. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்னு சொல்லும்போது சாத்தியமே இல்லாத சூழ்நிலைகளையும் மேற்கொள்கிறதை காண்பிக்கிறது. ஆமென். அப்ப தாவீதோடு கூட இருந்த அந்த யுத்த புருஷர்கள், வீரர்கள், அவர்கள் அந்த யோர்தானை கடந்தது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை அவர்கள் கடந்தது மாத்திரமல்ல, கடந்த பிறகு பள்ளத்தாக்கிலே சத்துருக்கள் இருக்கிறார்கள். பள்ளத்தாக்கில் ஏன் சத்துருக்கள் அப்படின்னா, மறைந்து ஒளிந்து காணப்படுகிற எதிர்ப்பு சக்திகள். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு விரோதமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா மறைந்து செயல்படுகிற அநேக பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. அப்ப அந்த யுத்த புருஷர்கள் யோர்தானை கடந்த பிறகு அவர்கள் பள்ளத்தாக்கில் வந்து பார்க்கும்போது பள்ளத்தாக்கிலே சத்துருக்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த யுத்த புருஷர்கள் யோர்தானை கடந்த பிறகு
வல்லமையாக பின் சென்று அந்த சத்துருக்களை துரத்துகிறார்கள், துரத்தி அடிக்கிறார்கள், விரட்டுகிறார்கள். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் சத்துருக்களை துரத்தி அடிக்கிறார்கள். அந்த இடத்துல கர்த்தர் பெரிய ஒரு ஜெயத்தை கட்டளிடுகிறார். கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், இந்த மாதத்தை கடக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பாக நிற்கிற யோர்தானை கடக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை கடந்து போவதல்ல, கடந்த பிறகு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதோ உயிர் பிழைப்பதற்காக கடக்கிறவர்கள் அல்ல. நாம் கடக்கிற நோக்கம் என்னவென்றால் ஜெயம். We don't just cross to survive, we cross to conquer. ஏதோ உயிர் பிழைப்பதற்காக கடக்கிறவர்கள் அல்ல, ஜெயிப்பதற்காக கடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஒரு ஜெயத்தை அடைய வேண்டுமானால் எப்பொழுதும் வல்லமையா பின்தொடர வேண்டும். வல்லமையா பின் தொடராத பட்சத்திலே ஜெயத்தை அடைய முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஈலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ராணுவம் பயந்து ஒதுங்கி ஒரு பக்கத்தில் நிற்கிறது. தாவீது கோலியாத்தை சந்தித்த போது பின்னிட்டு ஓடவில்லை, கோலியாத்தை எதிர்த்து ஓடுகிறார். வல்லமையா பின் தொடர்ந்தனாலதான் இஸ்ரவேல் தேசத்துக்கு அன்னைக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது. அப்ப ஜெயிக்க வேண்டும், நாம் மேற்கொள்கிற வாழ்க்கை வேணும், ஜெயமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும்னா கண்டிப்பா வல்லமையா நாம் பின்தொடரதான் வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய திருவுக்குள் வசனத்தில் வாசிக்கலாம். அந்த 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அந்த வசனத்தை நீங்க பாருங்க. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்குகள் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள். அப்ப அந்த பள்ளத்தாக்கில் அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள். யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. பள்ளத்தாக்கு பரிசுத்த வேதாகமத்திலே பள்ளத்தாக்குன்னு வாசிக்கும் போது பாதிக்கப்படக்கூடிய இடம். அது நாம் பாதிக்கப்படக்கூடிய இடம். இந்த வருஷத்தில் சில சமயத்தில் நாம் பாதிக்கப்படக்கூடிய இடத்துக்கு வழியாக கடந்து போக நேரும். அது மாத்திரமல்ல, சத்துருக்கள் பதுங்கி இருக்கிற இடம். பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது சத்துருக்கள் பதுங்கி இருக்கிற இடம். அது மாத்திரமல்ல, சோர்ந்து போகக்கூடிய இடம். சத்ரு அநேக காரியங்களை மனதில் கொண்டு வந்து சோர்வுற பண்ணுகிற ஒரு இடம் தான் பள்ளத்தாக்கு. இந்த யுத்த புருஷர்கள் பள்ளத்தாக்கில் இவர்களும் போய் இன்னொரு பக்கத்தில் ஒளிந்து கொள்ளவில்லை, பள்ளத்தாக்கில் இருந்த சத்துருக்களை துரத்தி விட்டார்கள். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது வேதாகமத்தில் மன போராட்டத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஒரு மறைக்கப்பட்ட யுத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. தனிமையான ஒரு போராட்டத்துக்கு அடையாளமா இருக்கிறது. சிலரை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறது போல தெரியும், நல்லா சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனா உள்ளத்துல பாருங்க ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அதை யார் இடத்துல அவங்கள சொல்லவும் முடியாது, அப்படியே சொன்னாலும் அவங்களை யாரும் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். ஒரு தனிமையான போராட்டம், ஒரு தனிமையான மனக்கலக்கம். அந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது வாழ்க்கையின் பலவீனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே தனிமையின் போராட்டத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த யுத்த மனுஷர்கள் அந்த பள்ளத்தாக்கை தவிர்க்கவில்லை, பள்ளத்தாக்கில் இருந்த சத்துருக்களை துரத்தி விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, யுத்த புருஷர்கள் பள்ளத்தாக்கில் சத்துருக்கள் இருக்கிறது தெரியுது. நம்ம என்னத்துக்கு வம்பு, நம்ம இன்னொரு பக்கம் போயிடலான்னு போயிருக்கலாம், அப்படிதானே? ஆனா அப்படி போகல, பள்ளத்தாக்கை தவிர்க்கல. They did not avoid the valleys, they cleared the valleys. Amen. They put the enemies to flight. எல்லா சத்துருக்களையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே என்று வாசிக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய பலவீனங்களை சமாளிக்கிற ஆண்டு அல்ல, நம்முடைய பலவீனங்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கிற ஒரு ஆண்டு. அநேக சமயத்தில் நம்ம நினைப்போம், இந்த பலவீனம்லாம் இருக்குது, ஆண்டவர்கிட்ட கிட்டி வரணும்னு பார்க்குற முடியல, இதை விடணும்னு பார்க்குறேன், என்னால் முடியல, இந்த பலவீனத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். இல்லை இல்லை, இந்த வருஷம் நம்முடைய பலவீனங்களை சமாளிக்கிற வருஷம் அல்ல, நம்முடைய பலவீனங்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கிற ஒரு ஆண்டு. அவனுக்கு சொல்லட்டா,
நல்ல கவனிங்க. வாட் யூ டாலரேட் டுடே வில் ட்ரபிள் யூ டுமாரோ. நீங்க கவனிக்கணும். எதை இன்றைக்கு பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்களோ நாளைக்கு அது உங்களுக்கு பிரச்சனையா மாறிடும். இந்த பலவீனம் தானே பரவாயில்ல, இந்த சின்ன பாவம் தானே பரவாயில்ல, இன்னைக்கு தானே ஜெபிக்கல பரவாயில்ல, இன்னைக்கு தானே வேதம் வாசிக்கல பரவாயில்ல. எதை பரவாயில்ல பரவாயில்லன்னு விடுறீங்களோ நாளைக்கு அது உங்களுக்கு பிரச்சனையா மாறிடும். வாட் யூ டாலரேட் டுடே வில் டாமினேட் யூ டுமாரோ. இன்னைக்கு எதை பரவாயில்லன்னு விடுறீங்களோ அது நாளைக்கு உங்களை ஆள ஆரம்பித்து விடும். தாழ்மையா சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை பார்க்கும்போது பரவாயில்லன்னு விட்டுறாதீங்க. ஒருவேளை கடந்த ஆண்டில் விட்டுருக்கலாம், ஆனால் இந்த வருஷம் அந்த பலவீனத்துக்கு விரோதமாக போராடி, அந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லும்போது பலவீனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சத்துரு பதுங்கி கிரியை செய்கிற இடம், தாக்கப்படக்கூடிய இடம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பயந்து ஓடுகிறவர்கள் அல்ல, எதிர்த்து போராடி ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த யுத்த புருஷர்கள் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் இளைப்பாறலாம் இல்லை. அவர்கள் வல்லமையாய் பின்தொடர்கிறார்கள், சத்துருக்களை பின்தொடர்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்டென்ஷனல் கான்ஃபரன்டேஷன் சொல்றேன். தைரியமாய் அவர்கள் கடந்தது உண்மைதான். கடந்த பிறகு அவர்கள் தைரியமாய் சத்துருவை பின்தொடர்ந்து ஜெயத்தை எடுக்கிறார்கள். நல்ல கவனிங்க சகோதரனே சகோதரியே. You cannot cross into new season and allow old enemies to remain. பழைய சத்துருக்களை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு புதிய ஆசீர்வாதமான காலகட்டத்துக்குள்ளே உங்களால் போக முடியாதுன்னு சொல்றேன். தயவு செய்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். பழைய சத்துருக்கள், பழைய பாவ பழக்க வழக்கங்கள், ஆண்டுக்கு பிடியமில்லாத காரியங்களை அப்படியே வாழ்க்கையில வச்சுக்கிட்டு இன்னொரு புதிய ஆசீர்வாதமான காலகட்டத்துக்குள்ளே நான் போகலாம் நினைச்சேன்னா நான் தவறு பண்ணுகிறேன். ஒரு புதிய ஆசீர்வாதமான காலகட்டத்துக்குள்ளே நான் போக வேண்டுமானால் பழைய சத்துருக்களை நான் துரத்தி விட வேண்டும். பழைய சத்துரு யாரு? யோசிச்சு பாருங்க. ஒரு முழுமையான வெற்றி எடுக்கணும், ஜெய வாழ்க்கை, ஜெயிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்களை நாம் அழிக்க வேண்டும். அப்படின்னு சொல்லும்போது மனுஷரை நினைச்சிடாதீங்க. அநேக தீய சக்திகள், பொல்லாத ஆவிகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக விரோதமாய் கிரியை செய்துகிட்டே இருக்கு. ஜெபிக்க விடாம கிரியை செய்து, பரிசுத்தமா வாழ விடாம கிரியை செய்து. அப்ப முழுமையான ஒரு ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரிகளை நாம் அழிக்க வேண்டுமே. அந்த பழைய சத்துருவை அழிக்கணுமே. அப்பதான் புதிய ஆசீர்வாதமான காலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்ப அந்த பழைய சத்துரு யாரு? போன வருஷத்துல இருந்த சத்துரு யாரு? சில பேர் உலகத்தோடு ஒத்து போயிடுவாங்க பாருங்க. நான் சொல்றேன், அது ஒரு சத்துருன்னு சொல்றேன், துக்கத்தோடு சொல்றேன். சில சமயத்துல அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் வித்தியாசமே தெரியாம போயிடுது. அப்படி அல்ல சகோதரனே சகோதரி, அன்பா சொல்றேன், நம்ம வித்தியாசமான ஆட்கள், உலகத்தாரை போல அல்ல. ஆமென். பேதுரு சொல்லும்போது சொல்றார், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். கண்டிப்பா நம்மளை பார்த்தவனையே இந்த பிரதரா கர்த்தருடைய பிள்ளை, இந்த சிஸ்டரா கர்த்தருடைய மகள், இந்த நபரா கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், தேவ பிரசன்னம் இவர்களோடு கூட இருக்கிறது அப்படின்னு தெரியணும். உங்களோடு கூட யாராவது வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினா அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. தாழ்மையா சொல்கிறேன், இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. யாராவது ஒரு 5 நிமிஷம் நம்மகிட்ட வந்து பேசினாலும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரணும், அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும், அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை வரணும், ஒரு வித்தியாசத்தை அவர்கள் பார்க்க வேணும். உலகத்தோடு ஒத்து போகிறது ஒரு ஆவிக்குரிய சத்துருன்னு சொல்றேன். ஒரு பயத்தின் ஆவி ஒரு சத்துரு, அதுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கணும். ஆமென். கீழ்ப்படியாமை அது ஒரு ஆவி, ஒரு சத்துரு.
இச்சை என்பது சொல்றது அது ஒரு ஆவி. அதை பலவீனம் நினைச்சிட்டு விட்டுறக்கூடாது. அதுக்கு விரோதமா போராடி எதிர்த்து ஜெயம் கொள்ள வேண்டும். வேதம் தெளிவா சொல்லுதே, மாம்சத்தின் கிரிகளை பரிசுத்த ஆவியானவரால் அழிப்பீர்கள் என்றால் பிழைப்பீர்கள். போட்டிருக்கா வசனம்? உங்களோட மாமிச கிரியைகளை பரிசுத்த ஆவியானவரால் அழிப்பீர்கள் என்றால் பிழைப்பீர்கள். அப்ப அந்த மாமிச கிரியை நம்மளால அழிக்க முடியாது. கோபம், விரோதம், கசப்பு, வைராக்கியம், இச்சை, பெருமை எல்லாமே நம்முடைய மாமிசத்தில் இருக்கிறது. இதை நம்மால் அழிக்க முடியாது. நம்ம தான் அழிக்கணும். ஆனா நம்முடைய பலத்தை வச்சு அழிக்க முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கொண்டு நம்ம அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பெருமையின் ஆவி அழிக்கணும், இச்சையின் ஆவி அழிக்கணும். கசப்பு, வைராக்கியம், குரோதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் மாறிவிடும். அது மாத்திரமல்ல, ரகசிய பாவங்கள் இருக்குமானால், பாவமான பழக்க வழக்கங்கள் இருக்குமானால் அவைகள் அழிக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பள்ளத்தாக்கில் ஒளிஞ்சிட்டு இருக்கு. எப்படி அன்றைக்கு சத்துருக்கள் பள்ளத்தாக்கில் ஒளிந்து கொண்டிருந்தார்களோ அதே போல இன்னைக்கு நான் சொன்ன அத்தனை காரியமும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? நம்முடைய மாம்சத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவர்களுக்கு பள்ளத்தாக்கில் ஒளிஞ்சிட்டு இருந்தது. ஆனா நமக்கு நம்முடைய மாம்சத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்குது. இதை விட்டுறலாமா? போன வாரத்தை ஒரு சகோதரர் சொன்னாரு, பாஸ்டர், ஜெபிக்காத வரைக்கும், பைபிள் வாசிக்காத வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். இந்த ஆளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க முடியும்னு யோசிச்சுங்க. எப்படி இருக்கான்? பைபிள் வாசிக்கல, ஜெபிக்கலன்னா நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். இந்த பைபிளை வாசித்து ஜெபிச்ச உடனே வருது பாருங்க பிரச்சனை, போராட்டம். உண்மைதான், அந்த சவரன் சொன்ன உண்மைதான். அந்த சவனுக்கு நான் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? அந்த சவரன் சொன்ன, பிரதர் இப்படி யோசித்து பாருங்க, உங்க வீட்டு ஹாலில் ஒரு மூலையில் ஒரு பாம்பு படுத்திருக்கு, பேசாம படுத்திருக்கு, அது ஒண்ணுமே பண்ணல, அமைதலா படுத்திருக்கு ஒரு பாம்பு. நீங்க ஒரு கல்லை தூக்கி எறிகிறீங்க. கல்லை தூக்கி எறிஞ்சோன்னா அந்த பாம்பை தூண்டி விட்டுறீங்க. இப்ப இந்த பாம்பு உங்களுக்கு விரோதமா சீறிக்கிட்டு வருது. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? பாம்பு அடிக்கிறதுக்கு பதிலா நீங்க பேசாம போயிடுறீங்க. பாம்பு உங்களை துரத்திட்டு உங்களை வந்து கடிச்சிருது. இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்கிறது. 5 நிமிஷம் ஜெபம் பண்றீங்க பார்த்தீங்களா? 10 நிமிஷம் ஜெபம், ஒரு 10 வசனம், இதெல்லாம் அந்த பாம்பு, சும்மா இருக்கிற பாம்பு மேல கல்ல போடுற மாதிரி. ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்ச உடனே பிசாசு தூண்டி விடுறான், அவன் எழும்பிடுறான். சீறிட்டு வரும்போது ஆமென், ஜெபம் முடிஞ்சு போகுது. 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல ஜெபம் முடிஞ்சு போகுது. தப்பு பண்றோம், பிசாசை தூண்டி எழுப்பி விட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஓடுறோம், அது துரத்திக்கிட்டே வருது. எழுப்பி விட்டுட்டீங்கன்னா கொல்றணும், தூண்டி விட்டுட்டீங்கன்னா கொல்றணும். அப்படிதானே? நீங்க அந்த பாம்பு அடிக்கிற வரைக்கும் சமாதானமா அந்த வீட்டில் நீங்க தூங்க முடியுமா? ஒரு நாள் முடியாது. அதே போலதான் பிசாசை நீங்க எழுப்பி விட்டுட்டீங்கன்னா அவனை கிரிகளை அழிக்கிற வரைக்கும் ஜெபத்துல தரித்து இருக்கணும், உபவாசத்தில் இருக்கணும், வேதம் வாசிக்கணும், பரிசுத்தமா வாழணும். அவன் என்னைக்கு அவனோட கிரிகள் அழிக்கப்படுகிறதோ அன்னைக்கு தாங்க சமாதானம், அன்னைக்குதான் இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய மாமிசத்தில் இருக்கிற அந்த சத்துருக்களை நாம் துரத்தி விட வேண்டும். அந்த யுத்த புருஷர்கள் அந்த பள்ளத்தாக்கில் இருந்த சத்துருக்களை துரத்தி விட்டார்கள். அவனுக்கு சொல்ற நல்ல கவனிங்க, unconquered valleys will challenge your future victories. எந்தெந்த பள்ளத்தாக்கை நீங்க அப்படியே விட்டு விடுகிறீர்களோ, மேற்கொள்ளாமல் விட்டு விடுகிறீர்களோ, நாளைக்கு உங்களுடைய ஜெயத்துக்கு விரோதமா வரும். அது நாளைக்கு உங்களுடைய ஜெயத்துக்கு விரோதமா வரும். யோசிச்சு பாருங்க, தாவீது 7 பள்ளத்தாக்கிலே கோலியாத் எதிர்த்து வருகிறார். அன்னைக்கு மாத்திரம் தாவீது பரவாயில்லன்னு விட்டு இருந்தா இஸ்ரவேல் தேசத்துக்கே தோல்வி. அவன் கோலியாத் என்ன தெரியுமா சொல்றான்? உங்களில் ஒரு ஆளை அனுப்பு, என்னோட யுத்தம் பண்ண. அப்படி ஆள் இல்லைன்னா நீங்க எல்லாம் எனக்கு அடிமைன்னு சொல்றான். அந்த வசனத்தை வாசி பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில். நீ ஒரு ஆளை அனுப்பி என்னோட யுத்தம் பண்ண, நான் அந்த ஆளை ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எல்லாம் எனக்கு அடிமைகளாவீர்கள்.
இதுதான் இன்னைக்கு பிசாசு பண்றான். பிசாசோட நோக்கம் நம்ம எல்லாரையும் அடிமைத்தனத்தில் கொண்டு போவதுதான், அடிமைகளாக்கும்படியாக தான் அவன் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். அதை சும்மா விட்டுற முடியுமா? பரவாயில்லன்னு விட முடியுமா? ஒரு நாள் முடியாது. அன்றைக்கு தாவீது சத்துருவை வல்லமையாய் பின்தொடர்ந்து அழித்தபடினாலே, நல்ல கவனிங்க, அழித்தபடினாலே சத்துரு எதை கல்லறைன்னு நினைச்சானோ அதை மகிமையின் பீடமாக கர்த்தர் மாற்றினார். What the enemy meant as graveyard became a platform for glory. சத்ரு சொன்னா உன்னை பறவைகளுக்கு, ஆகாயத்து பட்சிகளுக்கு உன்னை இரையாக்குவேன்னு சொன்னான். இதே இடத்துல தாவீதை புதைத்து விடுவதாக அவன் பேசுகிறான். அதே கல்லறை இடத்தை தேவன் மகிமையான ஒரு பலிபீடமாக மாற்றினார். became a platform for glory. நான் தாழ்மையா சொல்கிறேன், சத்ருவாகிய பிசாசு உங்களுக்கு விரோதமாக ஏறெடுக்கிற அத்தனை சதி திட்டங்களையும் கர்த்தர் நமக்கு ஜெயமாய் மாற்றி தருவார், ஜெயமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 2026ஆம் ஆண்டு ஏதோ பயத்தோடு கூட ஒத்து போகிற ஆண்டு அல்ல, பாவத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அவைகளை துரத்தி அடிக்கிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்னு சொல்றேன் கவனிங்க, crossing is not the end, it's the beginning of conquest. அந்த யுத்த புருஷர்கள் கரை புரண்டு வருகிற யோர்தானை கடந்து வருவது முடிவல்ல, கடப்பது முடிவல்ல, கடப்பது ஜெயத்துக்கு ஆரம்பம். கடந்து வருவது முடிவல்ல, ஜெயத்துக்கு ஆரம்பம். Crossing is not the end, it was the beginning for conquest. Hallelujah. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லு, மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நீ திகையாதே. ஒருவேளை வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பயங்கரமான குடும்ப பிரச்சனைக்குள்ளாய் கடந்து போகலாம், ஒருவேளை உள்ளத்தின் ஆழத்தில் வேதனை, துக்கம், மன கிளேசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படலாம். கர்த்தர் சொல்றார், மகனே, மகளே, இந்த ஆண்டிலே உன்னை ஜெயமாய் நடத்துவேன், உன்னை ஜெயமாய் நடத்துவேன். ஹல்லேலூயா. முதலாவது ஜெயம் எங்க எடுக்கணும் தெரியுமா? மாம்சத்தில், மாம்சத்தில் ஜெயம் எடுக்கணும். ஆமென். ஆனால் பவுல் சொல்றார், உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. இந்த மனுஷன் நமக்கு சத்ரு, அவங்க நமக்கு சத்ரு இல்ல இல்ல இல்ல. மற்றவங்களை சத்ருவா பார்க்காதீங்க. ஆண்டு என்ன திரும்ப சொன்னாரு? சத்துருக்களையும் சிநேகிக்கணும், சத்துருக்களையும் சிநேகங்கள் தான் ஆண்டு. அப்ப எந்த சகோதரனும் சகோதரியும் எந்த நபரும் நமக்கு சத்ரு அல்ல. நம்முடைய சத்ரு எங்க இருக்கான்? சொந்த மாம்சத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சத்ருவை ஜெயிக்கும்படியா நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்ற, தைரியமா இரு மகனே, மகளே, நீ பயப்பட வேண்டாம், தைரியமாயிரு, திடமனதாயிரு, திடமனதாயிரு. அடிக்கடியா ஆண்டவர் யோசுவா இடத்துல சொன்ன காரியம் தான், நீ பயப்படாதே, திடமனதாயிரு. courage produces authority. எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தைரியமா இருக்கிறோமோ அவ்வளவு ஆவிக்குரிய ஒரு அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கும். ஆமென். யோசிச்சு பாருங்க, யுத்த மனுஷர்கள் உயிர் பிழைக்க அவர்கள் கடந்து வரவில்லை, சத்துருக்களை மேற்கொள்ள அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆமென். நீங்க ஒரு காரியத்தை எழுதிக்கணும், fear retreats when faith advances. Fear retreats when faith advances. நம்முடைய விசுவாசத்தில் நாம் முன்னேறும் போது தான் பயம் பின்வாங்கும். எப்போ பயம் பின்வாங்கும் தெரியுமா? விசுவாசத்தில் நம்ம முன்னேற சத்ரு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற எல்லா பயமும் பின்வாங்கி போகும். Fear retreats when faith advances. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, அவர்கள் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்து அந்த பள்ளத்தாக்கில் இருந்த சத்துருக்களை துரத்தி விட்டார்கள். இந்த வருஷம் சத்துருக்களை துரத்தி விடுகிற வருஷம். ஆமென். எந்த சத்துருவ? மாம்சத்தில் இருக்கிற சத்ரு. வேற யாரையும் சத்துருவா நினைச்சிடாதீங்க தயவு செய்து. நம்ம எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறோம்.
அப்படிதானே? நமக்கு ஒரே ஒரு சத்துரு தான். யாரு? அவனை தவிர வேற யாருமே நம்மளுக்கு சத்துரு கிடையாது. சத்துரு பிசாசு மாத்திரம் தான் நம்முடைய சத்துரு. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு நாம் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடப்போமானால் நம்முடைய பலவீனமான இடங்கள் கூட ஜெயத்தின் இடமாய் மாறும். When you cross your overflowing Jordan with faith, your weakest place shall become the winning grounds. பலவீனமான இடங்களை கூட கர்த்தர் ஜெயத்தின் ஸ்தலங்களாக கர்த்தர் மாற்றுவார். தாவீதை யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த தைரியத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எந்த பள்ளத்தாக்கை நான் சந்திக்க முடியும், எந்த பிரச்சனையும் சந்திக்க முடியும், எந்த போராட்டத்தையும் சந்திக்க முடியும். நான் பயந்து ஓடுகிறவன் அல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஹல்லேலூயா இந்த உறுதி இருக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கிறது? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் கடந்து போறது பள்ளத்தாக்கு தான், மரண இருள் தான். ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்தா சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் என்னோடு கூட இருந்தா அவர் சும்மா இருப்பாரா? அவரோட கோலும் தடியும் தேற்றிக்கிட்டே இருக்கும். அவரோட வசனத்தை கொடுத்து கொடுத்து தேற்றிக்கொண்டே இருப்பார். நான் தைரியமா சொல்ல முடியும், இன்னைக்கு நான் நிர்மூலமாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பிரமாணம் தான். அவருடைய பிரமாணம் மாத்திரம் இல்லாத இருந்திருப்பேன், ஆனால் நான் என்றைக்கும் நிர்மூலமாகி இருப்பேன், அழிந்து போயிருப்பேன். கர்த்தர் அப்பப்ப வசனத்தை கொடுத்து கொடுத்து தைரியப்படுத்தி தேற்றி ஆற்றி நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அந்த யுத்த புருஷர்கள் அந்த யோர்தான், கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்து இளைப்பாறவில்லை. அவர்கள் வல்லமையாய் பின்தொடர்ந்து சத்துருக்களை ஜெயித்தார்கள். இந்த வருஷம் இளைப்பாறுகிற வருஷம் அல்ல, யுத்த வருஷம். இயர் ஆஃப் வார், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்கள். ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி ஃபாலோஸ் ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ். ஆவிக்குரிய அதிகாரம் எப்ப நமக்கு கிடைக்கும்னா, ஆவிக்குரிய கீழ்ப்படிதல் இருக்கும்போது தான். நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு அளவா கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவு அளவு சூழ்நிலைகளுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தருவார். கீழ்ப்படியாம அதிகாரம் வராது. இந்த ஆண்டு நாம் ஆண்டு சொன்ன, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன். The more you obey, the more God fills you with power and authority. Amen. அவனுக்கு சொல்லட்டா, you cannot rebuke what you refuse to cross. எதை கடந்து போக மாட்டோம்னு சொல்றோமோ அதன் மேல நம்ம அதிகாரத்தை செலுத்தவே முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, யோர்தான் கரை புரண்டு வருது. இவங்க யோர்தானை கடக்காம யோர்தானை அதட்ட முடியுமா? ஆனா யோர்தானை கடந்தாங்கன்னா தைரியமா யோர்தானை அதட்ட முடியும். அதிகாரம் யோர்தான் மேல எப்ப அதிகாரம் இருக்குன்னா, இவங்க கடந்தாதான். You cannot rebuke what you refuse to cross. Amen. அந்த அதிகாரமும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு எப்ப தருகிறான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய படிப்புல அது இல்லை. நம்ம சமுதாயத்தில் இருக்கிற செல்வாக்குனால அதிகாரம் வல்லமை வருகிறது அல்ல. நம்முடைய கீழ்ப்படிதனாலே கர்த்தர் அதிகாரத்தையும் வல்லமையும் தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த அதிகாரம் வல்லமை தாங்க தாவீது கிட்ட இருந்தது. கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் போது தாவீது பேசுற வார்த்தை பார்க்கணுமே. அவர் ஒருத்தர் சொல்றாரு, உன்னுடைய தலையை வெட்டி ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளுக்கு நான் கொடுப்பேன் தாவீது சொல்றாரு கோலியாத்து கிட்ட. ஆனா கையில என்ன இருக்கு? ஆனா வார்த்தை எப்படி இருக்கு? உன் தலையை உன்னை விட்டு வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன். கையில என்ன இருக்கு? கையில ஒன்றும் பட்டயம் கிடையாது. கையில வெறும் கவனும் கல்லும் தான். ஏதுங்க இவ்வளவு தைரியம்? உன் தலையை வாங்குவேன்னு சொல்றதுக்கு பட்டயம் கையில வேணும்ல. பட்டயம் யார் கையில இருக்கு?
சத்துரு கையில் இருக்கு. தாவீது கையில் வெறும் கவன் தான் இருக்கு. ஆனால் அந்த அதிகாரத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த அதிகாரம் தாவீதுக்கு வந்ததுக்கு காரணம் தாவீது தன்னை தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தது தாங்க, அர்ப்பணித்தது தான், தேவனையே சார்ந்து வாழ்ந்தது தான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய பலவீனங்களை சமாளித்து செல்கிற ஆண்டு அல்ல, பலவீனங்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கிற ஒரு ஆண்டுன்னு சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. எந்தெந்த பகுதியில் பலவீனங்களா இருக்கிறோம்? பரிசுத்தத்தில் பலவீனமா இருக்கிறோமா? ஜெபத்தில் பலவீனமா இருக்கிறோமா? வேதத்தை தியானிக்கிற விஷயத்தில் பலவீனமா இருக்கிறோமா? எந்தெந்த பகுதிகளில் பலவீனமா இருக்கிறோமோ அந்த பகுதிகளை ஆராய்ந்து அறிந்து அதிலே ஜெயத்தை அடைய வேண்டும். டீல் வித் பிரைவேட் பேட்டில்ஸ். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டத்துக்கு விரோதமாக கர்த்தரிடத்தில் கிருபையும் வல்லமையும் கேளுங்க. எல்லா ரகசிய பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. ரகசிய பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், ஆனா அவனுக்குரியது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. இதை சொல்லிட்டீங்கன்னா போதும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேற ஒன்றும் வேண்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு இடத்துல வருகிறான், ஆனா அவனுக்குரியது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அவனுக்குரியது நம்ம இடத்துல ஒன்றும் இல்லைன்னா அவனால நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், பிசாசோட காரியம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை? இந்த ஆவிக்குரிய நிலைமைக்கு வர முடியுமானால் நம்மளை போல ஒரு பாக்கியவான்கள் யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, பிசாசு இன்னைக்கு ரொம்ப தந்திரமா கிரியை செய்றாங்க, பயங்கர தந்திரமா கிரியை செய்றாங்க. நேற்று என்னோட மனைவி சொல்றாங்க, எப்பயோ ஏதோ ஒரு யாரோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு பை, அந்த பையில விற்கிறோம். அது கிச்சனில் அடியில் ஒரு டிராயருக்குள்ள அது இருந்திருக்கு. திடீர்னு அவங்க திறக்கும்போது அந்த பையை பார்த்தா அந்த பையில விற்கிறோம். நாங்கள் வாங்கிட்டு வரல, நாங்கள் பார்த்துருந்தா அப்பயே யாரோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை வீட்டில் வேலை செய்கிறவங்க வாங்கிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சாமான் வாங்கியிருக்காங்க, அந்த பையில விக்கிரகம். அப்போ அந்த விக்கிரத்தை வீட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரான் பாருங்க பிசாசு. இதை கர்த்தர் தான் நமக்கு வெளிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அந்த விக்கிரம் அங்கேயே தான் இருக்கும். இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான். திடீர்னு மிக்சி ஓடாது, திடீர்னு வாஷிங் மிஷின் வேலையே செய்யாது. தேடி பாருங்க வீட்டை, ஏதாவது பை இருக்கான்னு. எப்படியாவது பிசாசு தந்திரமா ஏதாவது ஒரு ரூபத்திலே உள்ள வர அவன் பிரயாசம் பண்றான், போராடிட்டு இருக்கிறான். நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா அவ்வளவுதான். எதுக்கு சொல்றேன்னா, பிசாசு எவ்வளவு தந்திரமா கிரியை செய்றான்னு பாருங்க. ஆமென். அப்ப மேற்கொள்கிற வாழ்க்கைன்னு வரும்போது காரியங்களை தவிர்க்கிறது அல்ல, எதிர்த்து நின்று போராடு. இட்ஸ் நாட் அவாய்டிங் திங்ஸ், இட்ஸ் கான்ஃபராண்டிங். எதிர்த்து போராடுகிற காரியம். வேதம் சொல்லுது, அவர்கள் யோர்தானை கடந்து இட்ஸ் a decision to advance. முன்னேற்றத்துக்கு ஒரு தீர்மானத்தோடு அவர்கள் கடக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே யோர்தான் என்று சொல்லும்போது கடக்கிற அனுபவம், யோர்தான் என்று சொல்லும்போது பழைய காரியங்களுக்கு மரிக்கிற அனுபவம், யோர்தான் என்று சொல்லும்போது பரிசுத்த வேதாகமத்திலே வாக்கு தத்தத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு அனுபவம். யோர்தானுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. Transition. Jordan represents transition. முன்னேற்றம். Jordan represents death to all things. பழைய காரியங்களுக்கு மரிக்கிறது. Jordan represents entering into promise. வாக்குத்தத்தத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. Hallelujah. அந்த யுத்த மனுஷர்கள் அந்த யோர்தான் நதி அமைதலா இருக்கிறப்ப கடக்கலங்க, சூழ்நிலைகள் சாதகமா இருக்கிறப்ப கடக்கல, கரை புரண்டு ஓடுகிற நேரத்திலே கடக்கிறார்கள். நல்ல கவனிங்க, யோர்தான் எந்த மாதத்திலே கரை புரண்டதா? முதலாம் மாதம். இப்ப நம்ம இருக்கிற எந்த மாதம்? முதலாம் மாதம். அப்ப முதல் மாதத்துல தான் யோர்தான் கரை புரண்டு ஓடும். இன்னும் இந்த முதல் மாதத்தை கடக்க இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 6 நாட்கள் தான் இருக்கு.
அப்ப அந்த 6 நாட்குள்ள கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்கணும். 6 நாளுக்கு பிறகு யோர்தான் அமைதல் ஆரம்பிச்சிடும். நல்ல கவனிக்கணும். முதல் மாதத்தில்தான் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற மாதம் எது? முதல் மாதம். இந்த முதல் மாதம் முடிக்க இன்னும் எத்தனை நாள் இருக்கு? அப்ப அந்த இன்னும் 6 நாட்கள் இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான தான் இருக்கும். அப்ப இந்த 6 நாட்களுக்குள்ள அந்த யோர்தானை கடக்கணும். 6 நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி மாசம் வந்துடுச்சுன்னா யோர்தான் தனிய ஆரம்பிச்சிடும். மார்ச் மாசத்துல ரொம்ப காமாயிரும். இப்ப நான் சொல்லும் போது நீங்க சில பேர் நினைக்கிறது எனக்கு விளங்குது. பாஸ்டர், அப்படின்னா நான் ஒன்று பண்ணட்டா, 6 நாள் விட்டுட்டு மார்ச் மாசம் பார்க்கலாம் பாஸ்டர் கடக்கிறத. 6 நாளுக்கு பிறகு யோர்தான்லாம் அமைதல் ஆயிட்டு நான் கடக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை, பிரச்சனை இல்லை. 6 நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி மார்ச்ல நீங்க கடக்கலாம், ஆனா ஜெயிக்க முடியாது. ஜெயத்துக்கு ஆவிக்குரிய வல்லமை வேணும். We need spiritual stamina to conquer. ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆவிக்குரிய பலன் வேணும். இந்த ஆவிக்குரிய பலன் அடையறதுக்கு தான் கர்த்தர் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க சொல்கிறார். For spiritual stamina we need pressure. அழுத்தம் வேணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்க 6 நாளுக்கு பிறகு யோர்தான் அமைதலான பிறகு கடக்கலாம். ஆனா கடந்த பிறகு ஜெயமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஜெயிப்பதற்கு ஆவிக்குரிய பலன் வேண்டும். இந்த ஆவிக்குரிய பலனை தருகிறதுக்கு தான் ஆண்டவர் எப்ப கடக்க சொல்றாரு? முதல் மாசத்துல கரை புரண்டு ஓடுகிற அந்த சமயத்தில் நீ கடந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைய முடியும். ஆவிக்குரிய பலன் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அல்லனா ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியாது. சில சமயத்தில் நம்ம ஆண்டவரை காட்டிலும் ரொம்ப ஞானிகளாக நினைச்சிடறோம். ஆண்டவரே, பிப்ரவரி மார்ச்ல யோர்தான் நல்ல அமைதலாயிருமா, அப்ப நான் கடந்துடுறேன். இல்லை இல்லை இல்லை, கடக்கலாம், ஆனால் ஜெயிக்க முடியாது. இப்ப கடந்தாதான், கரை புரண்டு ஓடுகிற நேரத்தில் கடந்தாதான் நமக்குள்ள பலன் வரும். இந்த பலன் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அந்த நாட்களில் எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, கோழி முட்டையை அபயத்துக்காக வைப்பாங்க. அது தாய் கோழி அபயம் காக்கும். சில சமயத்தில் 21 நாள் வரைக்கும் காத்திருக்கணும், அப்படிதானே? எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு 15-16 தேதியிலேயே அந்த முட்டையை எடுத்து பார்த்து கொஞ்சம் உடைச்சி விடுவாங்க. உதவி செய்கிறாங்களாம், அது ஈஸியாக வெளியே வர்றதுக்கு. கொஞ்சம் உடைச்சி உதவி செய்வாங்க. எந்தெந்த முட்டையை உடைச்சி உதவி செய்கிறாங்களோ அந்த கோழி கொஞ்சம் நாள் செத்து போயிடும். ஆனால் 21 நாள் போராடி அதே உடைச்சிக்கிட்டு வெளியே வருது பாருங்க, அது நல்லா உயிர் பிடிச்சு நல்லா வாழும். எத்தனை பேருக்கு விளங்குது? சில சமயம் நம்ம போராடிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் உதவி செய்யாமல் இருக்காரு பாருங்க, ஆண்டவர் மேலே ரொம்ப கோவம் வரும். அப்படிதானே? இவ்வளவு போராடுற ஆண்டவர் பேசாம இருக்காரு. ஏன் பேசாம இருக்காரு? பலன் வரணும் பிரதர். போராடி முட்டையை உடைச்சிக்கிட்டு நீங்களா வெளியே வந்தாதான் பலன். அதுக்குள்ளேயே ஆண்டவர் உதவி செய்து உடைச்சு உங்களை வெளியே கொண்டாந்தா பலவீனமா தான் இருப்போம். ஆமென். கர்த்தருடைய நோக்கம் அது அல்ல, பலன் அடையணும். அதுக்கு தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க சொல்றது, பலனுக்காக. ஆவிக்குரிய பலன். என்ன வந்தாலும் சந்திப்போம், எதை வேணாலும் போராடி ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை தோல்விக்காக அல்ல, ஜெயத்துக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தார்கள், தாமதம் பண்ணல, முறுமுறுக்கல. யோர்தான் கரை புரண்டு வருதுன்னு முறுமுறுக்கல. நம்மளா இருந்தா அந்த யோர்தானுக்கு முன்னால நின்றுகிட்டு என்ன ஆண்டவர் இப்படி விட்டார் நம்மள சொல்லியிருப்போமா, சொல்லியிருக்க மாட்டோமா? ஒரு முறுமுறுப்பு இல்லைங்க. அங்க போர்டு மீட்டிங் கிடையாது, நோ டிஸ்கஷன். தைரியமாய் கிடக்கிறார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வல்லமையான பின்தொடர்தல்னு சொன்னோம் இல்லையா, அதோடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படி வல்லமையான பின்தொடர்னா என்ன? Powerful pursuit defies unfavorable condition. இந்த வல்லமையான பின்தொடர்தல் எப்பொழுதும் சாதகமற்ற சூழ்நிலையை எதிர்த்து போராடும். சாதகமற்ற சூழ்நிலையை எதிர்த்து போராடும். எப்ப இந்த மனுஷர்கள் கடந்தார்கள்? கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்தார்கள் முதல் மாதத்தில். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், God's timings always contradicts human comfort. தேவனுடைய நேரம் என்று சொல்லும்போது மனுஷனுடைய சௌகரியங்களை எதிர்த்து கிரியை செய்கிறது தான் தேவனுடைய நேரம். நம்முடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தருடைய நேரத்தை அவர் அமைத்துக் கொள்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு கழுகு எப்ப புயலெல்லாம் நின்று காற்றெல்லாம் அமைதலாகி அதுக்கப்புறம் பறக்கலாம்னு நினைக்குமா, அல்லது ஒரு புயலின் மத்தியிலே அந்த காற்று வேகத்திலே அந்த காற்றுடைய வேகத்தை வைத்தே கழுகு உயர பறக்கிறது? உங்களுக்கு விளங்குதா? அமைதலாகட்டும், காத்தெல்லாம் நிக்கட்டும், பறக்கலான்னு கழுகு இருக்காது, காகம் இருக்கும். ஆனா கழுகு அந்த புயல் காற்று அந்த வேகத்தையே பயன்படுத்தி உயர பறக்கிறது. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் தான் ஏசாயா சொல்லும்போது கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்னு சொன்னாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புயலின் மத்தியிலே அந்த புயலுடைய காற்றை பயன்படுத்தி இன்னும் உயர பறக்கிறது. கர்த்தர் அனுமதிக்கிற சூழ்நிலைகளை வேண்டாம் என்று சொல்லுகிறது அல்ல. ஆண்டவரே என்னுடைய நிலைமையை மாத்திரும் அல்ல. அவனு சொல்லட்டா, நாளைக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாத்திரும், அந்த சூழ்நிலையை மாத்திரும், இந்த பாஷை மாத்திருங்க ஆண்டவரே, ஒரு நாளும் ஜெபிக்காது. ஏன்னா கர்த்தர் அந்த சூழ்நிலையை வைத்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, அந்த பாஷை வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, நம்ம பலனடையும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல சொன்னா தாமதிக்காதீங்க. ஒரு ஊழியத்தை செய்ய சொன்னா தாமதிக்காதீங்க. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய சொன்னா தாமதிக்காதீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா தாமதிக்க வேண்டாம். கர்த்தர் யாரையாவது மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னார்னா மன்னிக்க தாமதிக்க கூடாது, உடனே மன்னிச்சிடணும். ஆண்டவர் சொல்வாரு, மகனே இந்த நபரோடு கூட ஒப்புரவாகிருங்க, அவர்களோடு ஒப்புரவாகிருங்கன்னு ஆண்டவர் சொன்ன உடனே நம்ம ஒப்புரவாகிறோம். ஏன் தெரியுமா? Delay is often disguised disobedience. தாமதம் என்று சொல்லும்போது தாமதம் என்ன தெரியுமா? மறைந்திருக்கிற கீழ்ப்படியாமை தான் தாமதம். தன்னை ஒளித்துக் கொண்டிருக்கிற கீழ்ப்படியாமை தான் தாமதம். Delay is often disguised disobedience. அது நமக்கு வேண்டாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா உடனே செய்யறது தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப வல்லமையான பின்தொடர்லாம் என்ன? சாதகமற்ற சூழ்நிலையை எதிர்த்து போராடு. இரண்டாவது, வல்லமையான பின்தொடர்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடன்படிக்கையிலே உண்மையா இருப்பது. உடன்படிக்கையிலே உண்மையா இருப்பது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. தாவீதோடு கூட இருந்த யுத்த புருஷர்கள், தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள், அவர்கள் தன்னுடைய சொந்த லட்சியத்தை நிறைவேற்ற கடக்கல. நல்லா கவனிக்கிறீங்களா? அவர்கள் கரை புரண்டு யோர்தானை கடந்தார்களே, சொந்த லட்சியத்தை நிறைவேற்றும்படியாய் கடக்கவில்லை. தாவீதோடு கூட உடன்படிக்கையில இசைந்திருந்தபடினாலே உயிரையும் பணைய வைத்து கடந்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அந்த யுத்த மனுஷர்கள் தாவீதுடைய தரிசனத்தை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். கர்த்தர் நம்மோடு கூட ஏற்கனவே தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறார். நம்முடைய சபைக்கு என்ன தெரியுமா? இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த ஊழியத்துடைய தரிசனத்தை பிடித்து கொள்ளுகிற புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கர்த்தர் எழுப்ப போகிறேன் என்று தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இந்த ஊழியத்தோட தரிசனம், இந்த ஊழியத்தோட தரிசனம் என்ன தெரியுமா? எப்படியாவது பரிசுத்தமாகி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். இந்த ஊழியத்தின் தரிசனம் என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்கென்று ஜீவிக்கணும், ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டு தீர்க்கதரிசனமா பேசியிருக்கிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட உண்மையான சகோதர சகோதரரை கர்த்தர் எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார்.
அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். எப்படி அந்த யுத்த புருஷர் தாவீதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ, தாவீதுடைய தரிசனத்தை விளங்கி கொண்டு ஜீவனையும் பணயமாய் வைத்து அந்த உடன்படிக்கையிலே உண்மையா இருந்தார்களோ, அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. Those who pursue God's agenda receives God's backing. தேவனுடைய திட்டத்தை யார் யார் பின்தொடர்கிறார்களோ அவருக்கெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பும் ஆதரவும் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். ரூத் நகோமியின் தேவனை பின்தொடர்ந்தார்கள். அப்படிதானே? எலிசா எலியாவை விடாமல் பின்தொடர்ந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசுவை பிரச்சனையின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசுவை பின்தொடர்ந்தார். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க எங்கேயாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்க. When the purpose is clear, pursuit becomes unstoppable. உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய பின்தொடர்தலை ஒருவராகிலும் தடை செய்ய முடியாது. உங்களுடைய நோக்கம் சரியா இருந்தா நீங்க ஆண்டவரை பின்தொடர்வதை ஒருவராகிலும் தடை செய்ய முடியாது. கடைசியா ஒரு குறிப்பை சொல்லணும். இந்த வல்லமையான பின்தொடர்தல் என்னவென்றால், கடந்த பிறகு ஜெயிப்பதற்கு முன்பாக கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தயவுசெய்து கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. நான் சில நிமிஷத்தில் முடிக்க போறேன். தயவுசெய்து இதை விளங்கிக் கொள்ளணும். வல்லமையான பின்தொடர்தல் என்றால் என்ன? கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்த பிறகு அந்த சத்துருக்களை அழிப்பதற்கு, துரத்துவதற்கு முன்பாக கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுது, பள்ளத்தாக்கில் இருந்த அவர்கள் யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. துரத்தி விட்டவர்கள் இவர்களே. அவங்க கடந்து அந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு இல்லை. They did not cross and camp. They did not cross and celebrate. அந்த இடத்துல கடந்த பிறகு ஒரு கொண்டாட்டத்தை பண்ணல. யோர்தானை கடந்த பிறகு சத்துருக்களை வல்லமையாய் பின்தொடர்ந்து சத்துருக்களை துரத்தி அடிக்கிறார்கள். அப்ப கடக்கிறது பெருசு இல்லைங்க, ஜெயிக்கிறது தான் பெருசு. கர்த்தர் நம்மை கடக்க வைக்கிறதே எதுக்கு? ஜெயிப்பதற்கு. கடக்க வைக்கிறார்னா எதுக்கு? ஒரு பிரச்சனையை கர்த்தர் கடக்க பண்றாரு, ஒரு போராட்டத்தை கடக்க பண்றார், ஒரு சூழ்நிலையை கடக்க பண்றாருன்னா அதுக்கு பின்பாக என்ன இருக்கிறதுன்னு அர்த்தம்? பெரிய ஜெயம் இருக்கிறது. What you pursue determines what you possess. எதை பின்தொடர்களோ அதை தான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும், பொசஸ் பண்ண முடியும். எதை பின்தொடர்களோ அதை தான் சுதந்திரிக்க முடியும். பரிசுத்தத்தை பின்தொடர்ந்தா பரிசுத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிக்கணும். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்த பிறகு கர்த்தர் ஜெயத்தை வைத்தார். அப்படிதானே? முதலாவது ஜெயம் எங்க? யோர்தானை கடந்த பிறகு ஜெயம் எங்க? எரிகோல. அடுத்தது ஆயுப்பட்டணம். அடுத்தது கானான். முக்கியமானதை விட்டுட்டீங்களே. அப்ப கடந்த பிறகு கர்த்தர் நிறைய ஜெயத்தை வைத்திருக்கிறார். நிறைய ஜெயத்தை வைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே போராட்டத்தை கடந்து சத்துருக்களை துரத்தி அடித்து, மாமிசத்தில் இருக்கிற சத்துருக்களை துரத்தி அடித்த பிறகு கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்காரு? ஜெயத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக விசுவாசியுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. விடுதலையிலேயே நம்ம திருப்தி அடைந்துடுறோம், அதிகாரத்தை விட்டுறோம். Many believers are satisfied with deliverance without dominion. Deliverance போதும், எனக்கு என்ன வேணாம்? அதிகாரம் வேணான்னு விட்டுறாங்க. விடுதலை கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிகாரத்துக்கு தான். எத்தனை பேருக்கு விளங்குது? விடுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதே எதுக்கு? பாவத்தின் மேல கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறது எதுக்குன்னா, பாவத்தின் மேல அதிகாரம் செலுத்துவதற்கு. வேதம் சொல்லுதுல, பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்தின் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரம், பிசாசின் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார்.
உலகத்தின் மேல கர்த்தர் அதிகாரத்தை, மாமிசத்தின் மேல கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். விடுதலை எதுக்கு பிரதர்? அதிகாரத்துக்கு. இல்லை விடுதலையே எனக்கு போதும் அப்படின்னு நிறைய பேர் இருந்துடுறாங்க பாருங்க. அதிகாரத்தை பெறது இல்லை. அது மாத்திரம் இல்லை, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிப்பிலே நின்றுடுறாங்க. வித்வுட் சால்வேஷன், வித்வுட் சாங்டிஃபிகேஷன். நிறைய பேர் எனக்கு ரட்சிப்பே போதும், சுத்திகரிப்பெல்லாம் வேண்டாம். இல்லை இல்லை, ரட்சிக்கப்பட்டதே இதுக்கு தான், சுத்திகரிக்கப்படுகிறதுக்கு தான். அநேக நினைக்கிறாங்க எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தா போதும். இல்லை, அற்புதம் எதுக்கு தெரியுமா? யுத்தங்களை ஜெயிப்பதற்கு. பிரேக் த்ரூ ஃபார் பேட்டில். அநேக யுத்தங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை விட்டு வெளியே வந்த, அப்படிதானே? ஆனா அவர்கள் எகிப்தின் மேல எப்ப ஜெயம் கிடைச்சி தெரியுமா? எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா எப்ப அவங்களுடைய ஜெயம் எப்ப அனுபவிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்றைக்கு எகிப்து சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி போனதோ அப்பதாங்க ஜெயம். கடந்து வந்தது ஜெயம் இல்லை, கடந்து வந்தது விடுதலை. ஆனால் பார்வோனும் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் அழிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா? அப்பதான் எகிப்தின் மேலே ஜெயம். நம்ம பிரச்சனையை கடந்து வருகிறது ஜெயம் அல்ல. என்றைக்கு நம்முடைய மாமிசத்தில் இருக்கிற எகிப்து மூழ்கடிக்கப்படுகிறதோ, அழிக்கப்படுகிறதோ, அன்னைக்கு தாங்க ஜெயம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இஸ்ரேல் crossed the Red Sea, but when did they take the victory? Only when the Egypt was drowned in the Red Sea. Hallelujah. என்றைக்கு எகிப்து அந்த சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டதோ அது வரைக்கும் எகிப்தை அவங்க மேற்கொள்ள முடியவில்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? Israel crossed the Red Sea, but Egypt was defeated only when Egypt was drowned. என்றைக்கு எகிப்து சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி அழிக்கப்பட்டதோ அன்னைக்கு தாங்க ஜெயம். அப்ப கர்த்தர் நம்மை கடக்கப்படுகிறது எதுக்கு தான்? ஜெயத்துக்காக. ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். கடக்கிறதே எதுக்கு? ஜெயத்துக்கு தான், வசதிக்காக அல்ல. கடப்பதற்கு தேவ கிருபை வேணும், ஜெயிப்பதற்கு தேவனுடைய வல்லமை வேணும். நீங்க தெளிவா விளங்கிக்கணும். கடப்பதற்கு தேவ கிருபை வேணும், ஜெயிப்பதற்கு இந்த கிருபையே போதும் அப்படின்னு இருந்துட்டோம்னா ஜெயிக்க முடியாது. பரிசுத்தாவுடைய வல்லமை நமக்கு வேணும். கடப்பதற்கு கிருபை, ஜெயிப்பதற்கு தேவனுடைய வல்லமை. இப்ப நல்ல கவனிங்க. கடப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் நடுவே இந்த பின்தொடரில் இருக்கிறது. இந்த பின்தொடர்ந்து ஜெயிப்பதற்கு கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். கடப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் நடுவே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. இப்ப நல்ல கவனிங்க. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த யோர்தான், கரை புரண்டு வருகிற யோர்தானை கடந்த பிறகு அதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் தான் முக்கியம். முதலாவது எங்க ஜெயம்? சத்தமா சொல்லுங்க சீக்கிரமா. எரிகோவில் ஜெயம். அப்படிதானே? பெரிய ஜெயம். எரிகோவோட ஜெயத்துக்கு கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னது? கீழ்ப்படிதல். இத்தனை விஷ யோர்தானை சுத்தி வரணும்னு கர்த்தர் சொன்ன போது அவர்கள் சுத்தி வந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், எரிகோ மேல ஜெயத்தை எடுத்தார்கள். அந்த எரிகோவோட ஜெயத்துக்கு பிறகு ஆய் பட்டணம் இருக்கிறது. அப்படிதானே? ஆனா ஆய் பட்டணத்தை ஜெயிப்பதற்கு பரிசுத்தம் வேண்டும். எரிகோவை ஜெயிப்பதற்கு கீழ்ப்படிதல் போதும். ஆனா ஆய் பட்டணத்தை ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்து எரிகோவை ஜெயித்தவர்கள் பரிசுத்தம் இல்லாதபடினாலே ஆய் பட்டணத்துக்கு முன்பாக துரத்தடிக்கப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு விளங்குது?
ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஜெயத்துக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு பகுதியிலே ஒரு ஜெயத்துக்கு கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கலாம். இன்னொரு பகுதியிலே ஜெயத்துக்கு கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கலாம். இன்னொரு பகுதியிலே ஜெயத்துக்கு கர்த்தர் ஆராதனை எதிர்பார்க்கலாம். இன்னொரு பகுதியின் ஜெயத்துக்கு கர்த்தர் ஊழியத்தை எதிர்பார்க்கலாம். அப்ப ஒவ்வொரு ஜெயத்துக்கும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. அதை நாம் விளங்கி கொண்டாதாங்க ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து எரிகோவை ஜெயித்தவர்கள் பரிசுத்தம் இல்லாதபடினாலே ஆயி பட்டணத்திலே தோற்கடிக்கப்பட்டார்கள். இப்ப நல்ல கவனிங்க, தேவனுடைய நோக்கம், கடக்க பண்ணின நோக்கம் ஜெயம் தோல்வி ஜெயம் தோல்வி என்பதற்காக அல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு நாள் ஜெயம், இன்னொரு நாள் தோல்வி, இன்னொரு நாள் ஜெயம், இன்னொரு நாள். இது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. எரிகோவை ஜெயித்தார்கள், ஆய் பட்டணத்துக்கு முன்பாக விழுந்தார்கள், தோல்வி. இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தேவன் கடக்க பண்ண நோக்கம் என்ன தெரியுமா? ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்க, ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்க. இப்ப எரிகோ பட்டணத்தை ஜெயித்த இஸ்ரவேலர் ஆய் பட்டணத்துக்கு முன்பாக முறியடிக்கப்படும் போது தலைவனாக இருந்த யோசுவாவே கர்த்தரை சரியா விளங்கல. யோசுவாவே ஆண்டவரே சரியா விளங்கல. யோசுவா என்ன திரும்ப சொல்றாரு? ஆண்டவரே எங்களை அழிக்கவா யோர்தானை கடக்க பண்ணீங்க? யார் சொல்றது? யோசுவா. எதிர்பார்க்க முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்க சொன்னா பரவாயில்ல, யோசுவாவே அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா, எமோரியுடைய கையிலே ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில், யோர்தானில் அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால், அப்படியே இருந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே, எங்களை அங்கேயே விட்டுருக்கலாமே. இது யாருங்க சொல்றது? யோசுவா தலைவன் சொல்றது. ஆண்டோட உள்ள எவ்வளவு உடைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆண்டோட நோக்கம் என்ன தெரியுமா? யோர்தானை கடக்க போன நோக்கம் தோல்விக்காக அல்ல, ஜெயத்துக்காக. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது முக்கியம். கீழ்ப்படிதலை மாத்திரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அல்ல, பரிசுத்தத்தையும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலும் பரிசுத்தத்தையும் பிரிக்கவே முடியாதுங்க. அப்ப யோசுவா சொல்றார், ஆண்டவரே இந்த ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணது அழிக்கிறதுக்காகவா, எமோரியருடைய கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா? ஆண்டவர் கோபப்படுறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. 10வது வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் யோசுவா 7, 10, 11 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த துணியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டோன் ஆஃப் தி வேர்ட். ஆண்டவர் எந்த துணியில பேசுறார்? யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவளுக்கு கட்டளையிட்டேன் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. சகோதரனே கேட்கிறீங்களா? ஆண்டவர் தோல்விக்கான காரணத்தை சொல்றாருங்க. ஜெயிக்கதான் அவனை கொண்டு வந்தேன், யோர்தானை கடக்க பண்ணினே, உன்னை எரிகோவின் மேல் ஜெயத்துக்கு மாத்திரமல்ல ஆயி பட்டணத்திலும் ஜெயிக்கதான் கொண்டு வந்தேன். ஆனால் உனக்குள்ள என்ன வந்து விட்டது? பாவம் வந்து விட்டது, தீட்டான காரியம் வந்து விட்டது, சாபக்கேடான காரியம் வந்து விட்டது, ரகசிய பாவம் வந்து விட்டது. பாவங்களை ஒளித்து வைத்திருக்கிறாய்.
12வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் அவர்களே சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், இதுதாங்க முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவத்தை உன் வாழ்க்கையை விட்டு, இஸ்ரவேலை விட்டு நீ நீக்காத பட்சத்திலே இனி உங்களோடு இரேன். இனிமேலும் நான் உங்களோடு இருக்க மாட்டேன். நான் உன்னோட இருந்துதான் நீ யோர்தானை கடந்த. நான் உன்னோடு இருந்தபடினால்தான் எரிகோவை ஜெயித்த. ஆனா இப்போ பாவம் வந்து விட்டபடினாலே இனிமேலும் நான் உன்னோடு கூட இருக்க மாட்டேன். நீ என்றைக்கு அந்த பாவத்தை அகற்றுகிறாயோ அன்னைக்கு தான் நான் மறுபடியும் உன்னோட வருவேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். கடக்கிறது முக்கியம் அல்ல, கடந்த பிறகு ஜெயிக்கணும்னா என்ன வேணுங்க? பரிசுத்தம் வேண்டும். கர்த்தர் கடக்க பண்ணினார், அவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்னை ஜெயிக்க பண்ணணும்னா கர்த்தர் எதிர்பார்க்குது என்னது? பரிசுத்தம். பரிசுத்தம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரகசிய பாவம் இருக்குமானா, ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கிற ஒரு காரியம் இருக்குமானால், அந்தரங்க பாவம் இருக்குமானால், இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் அது எனக்கு வேண்டாம். அது இருக்கிற வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. பாவம் இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மோடு இருக்க மாட்டா. ஆண்டு இருக்க மாட்டார். என்றைக்கு அந்த பாவத்தை அகற்றுகிறோமோ அன்னைக்கு தான் கர்த்தருடைய பிரசனம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாதான் ஜெயம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த காரியத்தை நான் தெளிவாய் சொல்கிறேன். இந்த ஆண்டின் ஜெயம் எதில் இருக்கிறது என்றால் நம்முடைய பரிசுத்தத்தில் இருக்கிறது. நம்முடைய பரிசுத்தத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாமா? உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். நல்ல கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுதலையாக்கவும், உன்னுடைய சத்துருக்களை உன்னிடத்திலே ஒப்பு கொடுப்பதற்காகவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு, அசூசியான பாவமான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. உன் வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்க கடவது. உன் வீடு பரிசுத்தமாயிருக்க கடவது. தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாளையத்தை உலாவிக் கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களை விடுதலையாக்கும்படியாக, ஜெயத்தை கொடுக்கும்படியாக, நீங்கள் சத்துருக்களை துரத்தும்படியாக. ஆனால் உங்களிலே பாவத்தை காண்பார் என்றால், அசுசியான காரியத்தை பார்ப்பார் என்றால், அவர் உங்களை விட்டு விலகி போவார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? கீழ்ப்படிதலையும் பரிசுத்தத்தை ஒரு நாளும் பிரிக்க முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் ஒரு காரியத்தை குறித்து உணர்த்துவாரானால், ஒரு ரகசியமான பாவத்தை குறித்து உணர்த்துவாரானால், நீங்கள் விட வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்துவாரானால், தயவு செய்து காலம் தாழ்த்த வேண்டாம். இப்பொழுதே தேவ சமூகத்தில் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, அது எனக்கு வேண்டாம்ப்பா, அதை விட்டுறேன் ஆண்டவரே, விட்டுறான். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? நீங்கள் அதை நீக்குவில் என்றால், அந்த பாவத்தை உங்களை விட்டு அகற்றுவில் என்றால், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஜெயத்தை கட்டிடுவார். கடக்க பண்ணினவர் ஜெயிக்கையும் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்க நடந்த சம்பவத்தை நான் சுருக்கமா 5 நிமிஷத்துல சொல்றேன் பாருங்க. ஆக்கான் என்ற ஒரு மனுஷன் சாபத்தீடான காரியத்தை எடுத்து தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறான், புதைத்து வைத்திருக்கிறான். அந்த சாபத்தீடான காரியம் ஒரு மனுஷனுடைய கூடாரத்தில் தான் இருந்தது. ஒரு மனுஷனுடைய கூடாரத்தில் இருந்த பாவமான காரியம் இஸ்ரவேல் தேசத்துக்கே தோல்வியை கொண்டு வந்துட்டு. நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தால் போதும் அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு.
அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல தான் தேவனுடைய கிருபை இரக்கத்தை நம்ம விளங்கிக்கணும். ஆண்டவர் யோசுவா என்ன திரும்ப சொல்றாரு, 5 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன், தயவுசெய்து கவனிங்க. யோசுவா முகம் குப்புற விழுந்து அழுகிறாரு. ஆண்டவர் சொல்ற, யோசுவாவே நீ எழுந்திரு, முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? பாளையத்திலே பாவம் இருக்கிறது, சாபத்தீடான காரியம் இருக்கிறது. என்னைக்கு அதை நீ நிக்கிரகம் பண்ணுகிறாயோ அன்னைக்கு தான் நான் ஜெயம் தருவேன். அப்போ யோசுவா பாளையத்தில் இருக்கிற சாபத்தீடான காரியத்தை கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? ஆனால் ஜனத்தொகை எவ்வளோ தெரியுமா? 3 மில்லியன் பீப்புள், 30 லட்சம் ஜனம். இஸ்ரவேல் ஜனத்தொகை 30 லட்சம். 30 லட்சத்துக்குள்ள யோசுவா எப்படிங்க போய் யாருன்னு கண்டுபிடிக்கிறது? யார் பாவம் செய்தா, யாரு இதை எடுத்தான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் ஒரு யுக்தியை சொல்றாரு. யோசுவாவே நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதலாவது கோத்திரமா வர சொல்லு. 12 கோத்திரம் இருக்கா? கோத்திரமா வர சொல்லு. எந்த கோத்திரத்தில் பாவம் செய்தாங்கன்னு நான் சொல்றேன், எந்த கோத்திரம் பாவம் செய்து நான் சொல்றேன். சரி, கோத்திரமா 12 கோத்திரம், எவ்வளவு பேர், எவ்வளவு ஜன தொகை? 30 லட்சம். 30 லட்சத்தில் 12 கோத்திரம் ஒன்னொன்னா வருது. ஒரு கோத்திரம் கர்த்தர் காமிக்க, இந்த கோத்திரத்தில் தான் பாவம் நடந்திருக்கு. அடுத்தது வம்சமா, இப்ப கோத்திரமா வந்து ஒரு கோத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது வம்சமா வர சொல்லு. அப்ப அதுல ஒரு வம்சம், எந்த வம்சத்துல பாவம் இருக்குன்னு ஆண்டவர் காமிச்சிட்டார். அடுத்தது குடும்பமா வர சொல்லு. இப்போ 30 லட்சம் பேர்ல குடும்பமா வராங்க. எந்த குடும்பத்தில் பாவம் இருக்குன்னு ஆண்டவர் காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பேரா வர சொல்லு, தனி நபரா வர சொல்லு. நல்ல கவனிங்க, எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு யோசிக்கிறீங்க? 30 லட்சம் ஜனம் கோத்திரமா வரணும், அதுல கோத்திரத்தை கண்டுபிடிக்கணும். வம்சம் வரணும், அதுல எந்த வம்சம்னு கண்டுபிடிக்கணும். குடும்பமா வரணும், அதுல எந்த குடும்பம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பேரா தனித்தனியா வரணும், அதில் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இங்க தாங்க தேவனுடைய இரக்கம் இருக்கு. நல்ல கவனிங்க, கோத்திரமா வம்சமா குடும்பமா பேரா வரும்போது கர்த்தரால யாருன்னு காட்ட முடியுமானால், ஆண்டவர் யோசுவாவை பார்த்து நேரடியாக ஆக்கானை காமிச்சு இந்த மனுஷன் தான் காமிச்சிருக்க முடியுமா? முடியாதா? ஆண்டவருக்கு தெரியுமா யாருன்னு? தெரியுமா தெரியாதா? நேரடியா காமிக்கலங்க. ஏன் தெரியுமா? கோத்திரமா வம்சமா குடும்பமா பேரா 30 லட்சம் ஜனத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ மணி நேரம் ஆயிருக்கும். எதற்காக கர்த்தர் அப்படி செய்ய வேண்டும் என்றால், நான் காலம் கொடுக்கிறேன் ஆக்கானே, நீ உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்து ஒப்புக்கொண்டால் உனக்கு விடுதலை உண்டு. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆக்கானே, உனக்கு கிருபையின் தருணத்தை கொடுக்கிறேன்பா, காலத்தை கொடுக்கிறேன், இது கிருபையின் நேரம், உன்னோட பாவத்தை நீ ஒத்துக்கொள். ஆனா ஆக்கான் பண்ண பெரிய தப்பு தெரியுமா? கண்டுபிடிக்கிற வரைக்கும் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு அவன் பாவத்தை அறிக்கை செய்யவே இல்லை, பாவத்தை ஒத்துக்கொள்ளவே இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கும் நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபையாகவே இருக்கார். நான் யோசிச்சு பாருங்க, நாம் செய்த பாவத்துக்கு ஈடாக அவர் சரி கட்டி இருந்தா இன்னைக்கு நம்ம உயிரோட இருப்போமா? யாருமே உயிரோடு இருக்க முடியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம எல்லாமே அழிஞ்சு போயிருப்போம். பாவத்துக்கு தக்கதாக கர்த்தர் சரி கட்டவில்லை, நம்மளுக்கு கிருபையாய் காலத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த கிருபையின் நாட்களிலே நாம் நம்முடைய பிள்ளையை தப்பிதத்தை பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சேருவோமானால் நமக்கு விடுதலை உண்டு. கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன், தேவ பிரசன்னம், தேவனுடைய இரக்கத்தை யோசித்து பாருங்க. நேரடியா கை காட்டி ஆக்கான காட்டி இந்த மனுஷன் தான் ஆண்டவர்களால் சொல்லி இருக்க முடியும். ஆண்டவர் சொல்லல. பல மணி நேரங்கள் ஆக்கானுக்கு கொடுக்கப்படுகிறது, தருணங்கள் கொடுக்கப்படுகிறது, வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனா ஆக்கான் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இருதயத்தை கடினப்படுத்தார்.
Don't harden your heart. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். கீழ்த்தளத்தினாலும் மேல் தளத்தினாலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அருமையான மகனே மகளே, இந்த ஆராதனைக்கு நீங்க ஏதோ தற்செயலாய் வந்து விட்டோம் நினைக்க வேண்டாம். நீங்கள் இங்கு இருப்பது தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம், அனாதி நோக்கம், தேவனுடைய அனந்த ஞானம். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நான் உன்னோடு கூட எவ்வளவு கிருபையா இருக்கிறேன், உன்னோடு கூட எவ்வளவு இரக்கமா இருக்கிறேன், உன்னோடு கூட எவ்வளவு நீடிய பொறுமையா இருக்கிறேன். இனியும் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே என்று சொல்றார். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் சொல்றார், மகனே போதும் போதும், இனியும் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, போதும், நீடிய பொறுமையாய் நான் இருக்கிறேன், இனிமையும் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அந்த சாபத்தீடான காரியத்தை அகற்றுங்க. அந்த ரகசிய பாவத்தை வேண்டாம் என்று தள்ளுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அகற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை கொஞ்சம் ஆராய்ந்து பாருப்பா, ஆராய்ந்து பாருப்பா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க. எல்லா கண்களும் மூடி இருப்பதாக. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிஷங்களில் ஆராதனை முடிக்க போகிறோம். கர்த்தருடைய இரக்கம் பெரியது, கர்த்தருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அதை நமக்கு சாதகமாய் பயன்படுத்தக்கூடாது. இப்படி நினைக்க வேண்டாம், நான் பாவத்தோடயே வாழ்றேன், அப்படியும் கர்த்தரை ஆசீர்வதித்து தானே வைத்திருக்கிறாரு அப்படின்னு தொடர்ந்து இருந்துடாதீங்க. தயவு செய்து கண்ணீரோடு கேட்கிறேன், கண்ணீரோடு கேட்கிறேன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற நாள், மனம் திரும்புகிற நாள், நம்முடைய வாழ்க்கையை பிரதேசப்படுகிற நாள். ஒரு புதிய காலகட்டத்துக்குள்ளே பழைய பாவத்தோடு செல்லக்கூடாது, பழைய 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 வாழ்க்கையோடு செல்லக்கூடாது. பழையவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். பாவமான காரியங்களை விட்டுவிட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட வேண்டும். பரிசுத்தமாகுதலை பற்றிக் கொள்ளுங்கள். Holiness unto the Lord. பரிசுத்தமாகுதலை பற்றிக் கொள்ளுங்கள். பரிசுத்தமாகுதலை பின்தொடர்ந்து செல்லுங்கள். கர்த்தர் இந்த ஆண்டிலே பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். பெரிய ஜெயம். தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெயம், குடும்ப வாழ்க்கையிலே ஜெயம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெயம். கர்த்தர் அற்புதமாய் கிரியை செய்வார். ஜெயத்தின் மேல் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் இருதயத்தை திறந்து ஆண்டவரை சொல்லும், ஆண்டவரை ஆராய்ஞ்சு பாருங்கப்பா. அன்னைக்கு மாத்திரம் ஆக்கான் கர்த்தர் அந்த கிருபையின் தருணத்தை, நேரத்தை தந்தபோது தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு, நான் பாவம் செய்த நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வந்திருந்தா கர்த்தர் இறங்கி இருப்பாரு. நீங்க வேதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கண்டுபிடிச்ச பிறகு ஆக்கான் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவா சொல்றார். கண்டுபிடிச்ச பிறகு யோசுவா என்ன தெரியுமா சொல்றாரு? ஆகான் அனுப்பி அதை எடுத்துட்டு வர சொல்லலைங்க. ஏன்னா அந்த மனுஷனை நம்ப முடியாது பாருங்க. மற்ற ஆட்களை அனுப்பி அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு வர சொல்றார். யோசுவா ஆகான் அறிக்கை செய்வது உண்மைதான். எல்லாம் ஆகான் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எல்லாத்தையும் வெளியரங்கமா சொன்னது உண்மைதான். அப்ப கூட ஆகான்ட்ட சொல்ல, போய் எடுத்துட்டு வாப்பா. இல்ல 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 ஆகானே, உன்னை நம்ப முடியாது. ஏன் தெரியுமா? நீ கண்டுபிடிப்பதுக்கு முன்ப உன்னோட பாவத்தை ஒத்துக்கொண்டிருந்தா உன்னை நம்பலாம். இப்ப கண்டுபிடிச்ச பிறகு நீ பாவத்தை ஒத்துக்கிற, உன்னை நம்ப முடியாது சொல்லி மற்ற ஆட்களை அனுப்பி ஆகானுடைய கூடாரத்தை தோண்டி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தாழ்மையா கேட்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நம்ப முடியுமா? நாம் ஆண்டவரை நம்புகிறது ஒண்ணு பிரதர், சிஸ்டர், நம்ம ஆண்டவரை நம்புறது ஒண்ணு, இன்னொன்னு ஆண்டவர் என்ன நம்பணுமே. ஆண்டவர் உங்களை நம்பணுமே, ஆண்டவர் உங்களை நம்பணுமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நம்ப முடியுமா? நம் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா?
யோசித்து பார்ப்போமே. நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. எல்லா கண்களும் மூடி இருப்பதாக தேவனுடைய மகிமையான பிரசனத்தை நான் உணர்கிறேன். ஆவியான நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. பழைய வாழ்க்கை வேண்டாம், பாவமான வாழ்க்கை வேண்டாம். கர்த்தர் மகத்தான ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ ராபாலாபா சந்தராலபா கதனமாஸ். Thank you Holy Spirit. Thank you Lord. ஆராய்ந்து பாரும் தேவனே, ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமானே பரிசுத்தரே பாதையில் ஓட செய்யும். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓட செய்யும். ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓட செய்யும். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓட செய்யும். உம் வார்த்தை கேட்டிடாமல் உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தேன். உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தேன். கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னிலே வெளிச்சம் காட்டிடுவேன். கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னிலே வெளிச்சம் காட்டிடுவேன். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓட செய்யும். புதிதும் ஜீவனுமானே பாதையில் ஓட செய்யும். வீண் வார்த்தை என் வாயினாலே வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். என் வாய்க்கு காவல் இன்றே நீர் வையும். என் தூய வாழ்வை நான் காத்துக் கொள்ள. என் வாய்க்கு காவல் இன்றே நீர் வையும். என் தூய வாழ்வை காத்துக் கொள்ள. ஆராய்ந்து
என்னோடு சென்று ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீ அறிவீர். உயிரும் ஜீவனுமான ஆவியானவரை செவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அநேகரை கர்த்தர் தொடுகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரம் தொடுகிறது சகோதரே. தேவனுடைய கரம் உன்னை தொடுகிறது சகோதரியே. ஓ ஹalleluya. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருக்கிறவர்களே, தேவனுடைய சமூகத்தை உணருங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் ஜெயத்தை தர விரும்புகிறார். மகனே மகளே, இனிமேலும் தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ஒரு ஜெயமான கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியின் மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நோக்கம் உங்களை குறித்து ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைய முடியும். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ காட். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரோடு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையாரை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கூடி வந்த ஒவ்வொரு சகோதரியும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரியும் சிறு பிள்ளை முதற்கொண்டு கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. விடுதலை தருவீராக. சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. கூடி வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு பேசும் என்று ஆசீர்வதிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகவன நீங்க பெருகவன ஆண்டவரே. எல்லா கன துதி மகிமையாகவும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 044-3150-8155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.